வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2299 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிரப்பப்பட இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயே வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 40,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் 23/9/2025 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம் இது தான். இந்த இடத்துல உங்களோட பேர், தந்தை அல்லது கணவர் பேர், டேட் ஆஃப் பர்த், வயது என்ன, ஜெண்டரு, அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண நிலை, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட மதம், ஜாதி, உட்பிரிவு என்ன, சொந்த ஊர் என்ன, அதற்கான வட்டம் என்ன, மாவட்டம் என்ன, உங்களோட அட்ரஸ், கதவு என்ன, கிராமம், வட்டம், அதே மாதிரி மாவட்டம் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முன்னுரிமை இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது கூட உங்களோட கல்வி தகுதி சான்று, மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசில், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23/9/2025 டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 21 நாட்கள் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய நாள் எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 நாட்களுக்கு அப்புறம் எழுத்து திறனறிவு தேர்வு, அதாவது நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எழுத தெரியுமா, படிக்க தெரியுமான்னு செக் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசித்தல் எழுத்து திறன் தேர்வு வந்து வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாமே காமனாக ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது இதுக்கு வந்து சம்பளம் 11,100 30,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா சீலையம்பட்டி, வீரபாண்டி, ஜங்கால்பட்டி, தப்புக்குண்டு, தாடிச்சேரி இது மாதிரியான ஏரியாவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம், தேனி வட்டம், தேனி மாவட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வட்டாட்சியர் அலுவலகம், தேனி 625531 தேனி மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நேரில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும், தமிழ் பிளைண்டு எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உடல் தகுதி சான்று வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் தகுதி சான்று இருக்கணும். இது நாம் பார்த்தது தேனி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா தேனி தாலுக்காவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூர் தாலுக்கா இருக்குது, பெரியகுளம் தாலுக்கா இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தம்பாளையம் தாலுக்கா இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க தேனி டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மட்டும் வந்து நம்ம பார்க்குறோம். இதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேனி.nic.in போட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட் நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி கோயம்புத்தூர்.nic.in நீங்கள் வந்து இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேனிக்கு பதிலாக கோயம்புத்தூர்.nic.in அல்லது சேலம்னா சேலம்.nic.in இது மாதிரி வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.